கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தான் வெளிப்படையாக கரப்ஷன் இருந்தது. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று 3 சீக்களை நாங்கள் முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். அதிமுக ஆட்சியில்தான் ஊழல் அதிகம் என திமுக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார். சார், நாங்கள் என்டிஏ கூட்டணி இன்னும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு ஒன்றுமே தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஒன்றுமே செய்ய முடியாது என்பதால் தான் எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற தேர்தல். டெல்லினா பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். தலைவர் தளபதியினுடைய திராவிட மாடல் ஆட்சியை 2ஐ தொடர்வதற்கு இன்றைக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதாவது மக்கள்கிட்ட போய் கரப்ஷனை பற்றி அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தான் வெளிப்படையாக கரப்ஷன் இருந்தது. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்று 3 சீக்களை நாங்கள் முன்வைத்து போராட்டமே நடத்தினோம். இன்றைக்கு கரப்ஷன் வெளிப்படையாக எந்த விதமான இதுவும் கிடையாது. ஒளிவு மறைவாக இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டார். அதுதான் தமிழ்நாட்டில் கரப்ஷனை ஒழிக்க முடியும். அதை அடக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். இல்லைங்க, தமிழ்நாட்டிலே கஞ்சா விளையவில்லை. இல்லைங்க, நாங்கள் குழப்பவே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விளையலை, வெளியே தான் கொண்டு வர்றாங்க. அது எங்கேருந்து வருதுன்னு தடுக்க வேண்டியது யார்? ஒன்றிய அரசு, அவங்களுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க தடுக்கிறோம், ஆனால் அவங்க எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு தள்ளி விட்டு எங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனாலும் நாங்கள் தடுத்து நிறுத்தி அவற்றை எல்லாம் பிடித்து கைப்பற்றி இன்றைக்கு மக்களை காப்பாற்றுவான முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு ஈடுபட்டு இருக்கிறது. போதைப்பொருள் இங்கே ஒன்றும் உற்பத்தி இல்லை, வர்றது எந்த மாநிலத்திலிருந்து தெரியும். அதை பல வகையில் கொண்டு வர்றாங்க, ஆனால் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தி தமிழ்நாட்டு போலீஸுக்கு இருக்கிறது. தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்பிட்டே இருக்காங்க. இப்போ கடந்த ஒரு 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தொடர்ந்து எல்லா மற்ற ஊர்கள்ல இருந்துமே பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதா முழுவதும் அவங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. சார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த பெண்ணை வீட்டிலிருந்து வேலைக்கு அனுப்புவார்களா, கல்லூரிக்கு அனுப்புவார்களா, இரவு நேரத்தில் பஸ்ஸிலிருந்து இறங்கி வீட்டுக்கு போவதற்கு அனுப்புவார்களா? எங்கேயாவது ஒரு சில சம்பவங்கள் நடப்பதை வைத்து ஒட்டுமொத்தமாக சொல்லுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டு மக்களும் விழிப்புணர்வு உள்ளவர்கள், தமிழ்நாட்டு காவல்துறையும் சிறப்போடு செயல்படுகிறது. எங்கெங்கே குற்றங்கள் நடக்கிறதோ உடனடியாக கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிந்து தண்டனை வாங்கி கொடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிற அளவுக்கு வேறு எந்த மாநில அரசுகளும் குற்றங்களிலே இந்த அளவுக்கு குற்றச்சாட்டுகள்